இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் 3வது முறையாக லோக்சபா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கடந்த 2 நாட்களில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. எம்பிக்கள் அவரவர் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த சபையானது 140 கோடி இந்தியர்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் சபையாக உள்ளது. ஒவ்வொரு எம்பியும் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை பெற்றே இங்கு வந்துள்ளனர். தன்னை நம்பி ஓட்டளித்த மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பும் அவர்களுக்கு உள்ளது. அந்த வகையில் அனைத்து எம்பிக்களும் அவர்களின் கருத்துக்களை முன்வைக்க நான் வாய்ப்பு வழங்கியுள்ளேன். நாட்டின் கடைக்கோடி குடிமகனின் குரலும் கேட்கும் வகையில்தான் இதுவரை சபை நடத்தப்பட்டுள்ளது. சபையில் பேச தயங்கிய எம்பிக்களை நான் தனியாக அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளேன். சபையில் அவர்கள் பேச வேண்டியதன் அவசியம் குறித்து அவர்களுக்கு விளக்கியுள்ளேன். நாடு சுதந்திரமடைந்த போது மக்களாட்சி முறையில் சிறப்பான ஆட்சியை வழங்கிட நம் முன்னோர்கள் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்தனர். இன்று உலகெங்கும் ஜனநாயக முறையை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கான சிறந்த நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. சபையின் மரியாதைக்கு எவ்வித கலங்கமும் ஏற்படாத வகையில் அதை வழிநடத்தி செல்வதில்தான் நான் கவனமுடன் செயல்பட்டு வந்துள்ளேன். அனைத்து எம்பிக்களையும் சமமாக பாவித்து அனைவருக்குமான வாய்ப்பை உறுதி செய்து வந்துள்ளேன். அரசியல் சாசனத்தின் மீது எனக்கு அதீத நம்பிக்கை உள்ளது. எனவே என் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதும் சபை நடவடிக்கைகளிலிருந்து நான் விலகியே இருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடந்த விவாதத்தில் எம்பிக்கள் பலர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். அவை அனைத்தையும் நான் மிக கவனமாக கவனித்தேன். கருத்துக்களை முன்வைத்த அனைத்து எம்பிக்களுக்கும் நன்றி. இந்த இருக்கை எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சொந்தமானது அல்ல. எனக்கு முன் இங்கு இருந்தவர்கள் எந்த அரசியல் சாசனத்தை பின்பற்றி சபையை வழிநடத்தினார்களோ அதே கௌரவத்துடன் நானும் அந்த பணியை செய்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்த எம்பிக்கள் அனைவருக்கும் நன்றி. எம்பிக்கள் தங்கள் கருத்தை எடுத்துரைக்க உரிமை உள்ளது. அதே சமயம் அவர்கள் மந்திரியாக இருந்தாலும் பிரதமராகவே இருந்தாலும் அவர்கள் பேச விரும்பும் விஷயம் குறித்து சபை தலைவரிடம் முன்கூட்டியே நோட்டீஸ் அளிக்க வேண்டும். சபை தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகே அதற்கான ஒப்புதல் கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் என்பவர் எந்த விதிகளுக்கும் உட்படாமல் எந்த விஷயத்தையும் பேசலாம் என சிலர் கூறுகின்றனர். ஆனால் அது முற்றிலும் தவறானது. அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், பிரதமர் என யாராக இருந்தாலும் அனைவரும் சபையின் விதிகளுக்கு உட்பட்டவரே. இந்த விதியை அரசாங்கமோ எதிர்க்கட்சிகளோ வகுக்கவில்லை. இது சபையால் உருவாக்கப்பட்டு காலம் காலமாக தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சபையின் கௌரவத்தை காக்க வேண்டிய கடமை சபை தலைவருக்கு உள்ளது. சபை விதிகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படும் போது சபையின் கௌரவத்தை காக்க சில நேரங்களில் நான் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. லோக்சபாவில் எம்பிக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முழு உரிமை உள்ளதாக உறுப்பினர்கள் சிலர் கூறினர். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் சபை விதி என்ன சொல்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது சபையின் கௌரவத்திற்கு ஊறு விளைவிக்காமல் சபை விதிகளுக்கு உட்பட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பேச முழு சுதந்திரம் உண்டு என்றுதான் விதியில் உள்ளது. இதை உறுப்பினர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது லோக்சபா சபாநாயகர் அவர்களின் மைக்கை ஆஃப் செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். சபாநாயகர் இல்லாத போது பல சமயங்களில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த சபையை வழிநடத்தி உள்ளனர். அவர்களுக்கே நன்றாக தெரியும், சபாநாயகர் இருக்கையில் உறுப்பினர்களின் மைக் கண்ட்ரோல் செய்யப்படுவதில்லை. எந்த உறுப்பினரின் பெயர் கூறப்படுகிறதோ, அதாவது எந்த உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அவரின் மைக் தானாக ஆன் ஆகிவிடும். பிற உறுப்பினர்களின் மைக் அப்போது செயல்படாது. இதுதான் வழக்கமான நடைமுறை. இது பற்றி தெரிந்திருந்தும் சபாநாயகர் மீது பழி போடுவதில் நியாயமில்லை. நான் சபையை வழிநடத்தும் பொறுப்பு ஏற்றதிலிருந்து பெண் எம்பிக்கள் பேச அதிக வாய்ப்பு வழங்கியுள்ளேன். அனைத்து பெண் எம்பிக்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். பெண் எம்பிக்களுக்கான மரியாதையும் அவர்களுக்கான வாய்ப்பும் ஒருபோதும் மறுக்கப்பட்டது கிடையாது. அதே சமயம் சில பெண் எம்பிக்கள் சபையில் அமளியில் ஈடுபட்டு சபையை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சபை மரியாதையை காக்க அவர்கள் மீது சில நடவடிக்கை எடுக்க வேண்டி இருந்தது என ஓம் பிர்லா பேசினார். कुछ माननीय सदस्यों ने कहा कि प्रतिपक्ष के नेता को बोलने से रोका जाता है, उन्हें बोलने का पर्याप्त अवसर नहीं दिया जाता है। मैंने इस पावन पीठ को स्पष्ट करना चाहता हूं, चाहे सदन में नेता हो या चाहे प्रतिपक्ष
उसके नेता हो या कोई मंत्रीगण हो, कोई भी सदस्य हो, सभी मान्य सदस्यों को सदन के अंदर नियमों के तहत, प्रक्रिया के तहत ही बोलने का अधिकार निहित है। कुछ मान्य सदस्यों का यह भी मानना था कि प्रतिपक्ष के नेता सदन से ऊपर उठ करें किसी भी विषय पर बोल सकते हैं, ये किसी को विशेषाधिकार नहीं है। मैं स्पष्ट करना चाहता हूँ, सदन के नियमों से चलता है। सदन के कार्य संचालन नियम सदन द्वारा बनाए गए हैं, न सरकार ने न प्रतिपक्ष ने। ये नियम मुझे विरासत में मिले हैं और इस सदन में सभी सदस्यों के लिए नियम समान रूप से लागू है। सदन में जब भी लोक मत के किसी विषय को, चाहे माननीय प्रधानमंत्री जी हो या माननीय मंत्रीगण हो, उनको भी अगर वक्तव्य देना होता है तो नियम 372 के तहत अध्यक्ष से पूर्व अनुमति प्राप्त करनी होती है। उसके नोटिस के बाद ही वह अपने वक्तव्य दे सकते हैं। किसी मान्य सदस्यों को नियमों से परे जाकर बोलने का विशेषाधिकार इस सदन में नहीं है।